அனைவருக்கும் வணக்கம். தீமாவாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். சுயநலம் அதிகமாகிவிட்ட இந்த காலகட்டங்களில் மனிதனோட வாழ்க்கை முறை ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. டஃப் மீன்ஸ் அதாவது கொஞ்சம் ஒரு பொதுவான விஷயங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களுக்கு ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. ஏன்னா சுயநலம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த சூழ்நிலையில இதை எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க, அதுக்கு ஒரே ஒரு வழி. அது எல்லாத்தாலையும் முடிஞ்சது. ரொம்ப ஈஸியா அதை ஒருத்தர் அடைஞ்சிட முடியும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியமான மனம், ஆரோக்கியமான உடல். நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படி அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஆரோக்கியமான மனம் எப்படின்னா, ஒருத்தருக்கு அவரோட மனம் பயம் இல்லாம சமநிலையில இல்லாம இல்ல நார்மலா வீக்கா இருக்குன்னு சொல்லுவோம். வீக்கா இருக்குன்றது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கான மனசு நார்மலா பயப்படுது, பதட்டப்படுது, இந்த மாதிரி இருக்கிறது தான் வீக்கா இருக்கிறது. பயப்படுறது, பதட்டப்படுறது இது எப்ப நடக்கும்னா வீக்கா இருக்கிறப்ப நடக்கும். இந்த மாதிரி பயமும் பதட்டமும் உள்ளவங்களால ஒரு பிரச்சனைய பார்த்த உடனே அவங்க பயப்படுவாங்க. அது ஈஸியா சமாளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே இவங்ககிட்ட இருக்கும். ஆனா அவங்களோட பயமும் பதட்டமும் அவங்களோட மூளையை வேலை செய்ய விடாது. பயந்துட்டு அதனால ரொம்ப சஃபர் ஆவாங்க. இதுவே மனசு சமநிலையில இருக்குன்னு வைங்க, அதாவது பயப்பட மாட்டாங்க, மனசு வீக்காகவும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை, அப்படி இருக்கவங்க பெருசா பயப்பட மாட்டாங்க. அட் த சேம் டைம் அவங்க இந்த ப்ராப்ளங்களையும் பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க அதை ஒரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சவால், ஒரு சேலஞ்சா பார்ப்பாங்க. இதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்தமான சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சு அவங்க அதுக்கான விஷயங்களை செஞ்சு அதுல இருந்து ரிலீவ் ஆகிடும். அட் த சேம் டைம் மனசு நல்ல ஹெல்த்தியா இருக்கு, நல்ல மனதைரியம், நல்ல இதா இருக்கு. அவங்களுக்கு பிரச்சனைகள் ஒரு சாதாரண விஷயம், டே டு டே லைஃப்ல உள்ள ஒரு சாதாரண விஷயம் மாதிரி அவங்க அந்த பிரச்சனைகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மனசு தைரியமா இருக்கும்போது அவங்களுக்கு எந்த சவாலா இருந்தாலும் அவங்களால ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, அப்ப அந்த சவால்களை ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு தைரியமான மனநிலைமை எப்படி அடையிறதுன்னா, அவங்கள சுத்தி உங்க எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும், சூழல் பாசிட்டிவா இருக்கணும், அவங்க உடல்நிலை பாசிட்டிவா இருக்கணும், உடல்நிலை நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். மெயினா அவங்க இருப்பிடமும் நல்ல ஒரு சுகாதாரமா காற்றோட்டம் உள்ள ஆரோக்கியமான இடமா இருக்கணும். கண்டிப்பா அது ஒரு வாஸ்துப்படி இருந்தா அவங்களுக்கு இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்பு. ஓகே, நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார். நிறைய விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தியும் வாஸ்து பத்தியும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எந்தெந்த மாதிரியான வாஸ்து குறைபாடுகள்னு சொல்றீங்களே, அதுல எந்தெந்த மாதிரியான குறைபாடுகள் உள்ளதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேரடியாவே நேற்று வேற ஒரு கன்சல்டேஷனுக்கு வந்தவங்க, அதாவது நேற்று இல்ல சாட்டர்டே வந்தவங்க இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அவங்க 2-3 ப்ராப்பர்ட்டியை பார்த்துருக்காங்க, எதையாவது ஒன்னா வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதை என்ன பண்ணலாம், இதுல என்னென்ன விஷயங்களை நம்ம கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும், ஏன்னா நான் என்ன சைட் விசிட்டை ப்ராப்பரா என்ன போய் பார்க்கல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கொடுத்தோம். அந்த விஷயங்களை இங்க டிஸ்கஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்ப வாஸ்துப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த வீட்டை பர்ச்சேஸ், அதாவது புதுசா கட்ட போறவங்க அவங்க எல்லாத்தையும் சூஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துவாங்க. எக்ஸிஸ்டிங் பில்டிங் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை, பழைய வீடுகளை வாங்குறவங்க இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம் அந்த வீடு தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல தெருக்குத்து இருக்கக்கூடாது, அதாவது முச்சந்தியில இருக்கக்கூடாது. டி ஜங்ஷன் சொல்லுவோம், நம்ம ஏற்கனவே டி ஜங்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டி ஜங்ஷன் பர்டிகுலரா அந்த நார்த் ஈஸ்ட்ல உள்ள டி ஜங்ஷன் அக்செப்டபிள், அதை மட்டும் செக் பண்ணிக்கணும். டி ஜங்ஷன் ஒரு முச்சந்தியில ஒரு வீடு சேலுக்கு வாங்க போறோம்னாவே ஒரு கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சரியா. தெருக்குத்து இருக்கிறத மெயினா அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. அடுத்து ஈசானியம்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் மேக்சிமம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இந்த பக்கம் வேற ஏதாவது கார் பார்க்கிங் விட்டுருப்பாங்க, அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ட்ரன்ஸ் மேக்சிமம் அந்த இடத்துல இல்லாம வேற பக்கம் ஏதாவது ஒண்ணு இருப்பாங்க. அந்த மாதிரியான வீடுகளை அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. சிலர் அதை வாங்கி நாங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம்னா, அது ஆல்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அது ஸ்ட்ரக்சரலையும் பார்க்கணும். ஸ்ட்ரக்சரலையும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சர்லேயே அந்த பில்டிங் சவுண்டாக இருந்தால் தான் அதை ஓப்பன் பண்ணவே முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கனால நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. பூஜா ரூம் ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பூஜா ரூமுக்கு பேக் சைடு இல்லை சைட்லேயே எங்கிட்டாவது ஒரு பக்கம் டாய்லெட் வால்
அதாவது பூஜா ரூமோட ஒரு பக்கம் உள்ள வால்ல ஏதாவது ஒரு சைடில் டாய்லெட் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரியான வீடுகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி வந்து வச்சுக்கவே கூடாது. ஏன்னா டாய்லெட் வந்து பூஜா வாலோட எந்த பக்கமும் வந்துடக்கூடாது. அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அட் த சேம் டைம் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுற எங்களோட ப்ராஜெக்டில் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சிலிருந்து 1 இன்ச் வரைக்கும் அந்த ஃப்ளோர் லெவலையே பூஜாவுக்கு ரைஸ் பண்ணிடுவோம். என்ன ரீசனுக்காகனா அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கும் போது வைக்கும்போது அவங்க பாதங்கள்ல இருந்து விளையாட மண் அந்த பூஜாக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்றக்காக அந்த மாதிரி நாங்கள் வச்சுக்குவோம். இன்கேஸ் காத்தடிச்சு கூட அதுக்கு வந்து அந்த மண் வந்து உள்ள பூஜா ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்டில் ஈசான்யம் கிட்டத்தட்ட 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இழுத்த மாதிரி வச்சுருப்போம் மெஷர்மெண்ட்டில். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40/60 ஒரு பிளாட்டோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம்னு வைங்க, 41/61 இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ச்சு வச்சுருப்போம். அப்படின்னு வைக்கும்போது அந்த ஈசான்யம் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க ரொம்ப சுபிக்ஷமாக இருப்பாங்க அப்படின்றது வாஸ்துல சொல்லப்பட்டிருக்கு. எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அவங்க எல்லாமே நல்லா இருக்கணும். ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு மெயினாக அவங்க நல்லா இருக்கணுன்றக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இது போக பார்க்கிங் கொண்டு போய் அதாவது கன்னிமூலை வந்து க்ளோஸாக இருக்கணும்னு சொல்லியிருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்க்கிங் கொண்டு போய் கன்னிமூலையில் போட்டுருப்போம். கன்னிமூலையில் ஏன்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கலாம், இல்லை சவுத் ஃபேஸிங்காக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கன்னிமூலையிலேருந்து போட்டால் தான் என்ன நிறைய இடங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் சைட் கண்டிஷன். அந்த சைட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். ஏன்னா ஏத்தாப்புல உள்ள வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெரிய காரை தூக்கி ரோட்டில் நிறுத்தி வச்சுருந்தாருன்னா இவர் வீட்டில் இருந்து காரை வெளியவே எடுக்க முடியாது. பெரிய ஷட்டான் கிட்டான் வச்சுருந்தாங்கன்னா வெளியவே எடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷனுக்காக அவங்க நிறைய பார்த்துக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி மீன்ஸ் வந்து கன்னிமூலையில் பார்க்கிங்கோ ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா, ஏன்னா கன்னிமூலையில் பார்க்கிங் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது பில்டிங்கோட லெவல் வந்து லோயராக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வாஸ்துக்கு வைஸ் வெர்சாவாக இருக்கும், அகெயின்ஸ்டாக இருக்குது. இந்த இடத்த வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அதில் நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மெயினாக வந்து கன்னிமூலையில் பார்க்கிங் இருந்துச்சுன்னா அந்த வீடை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஓகே, இப்போ அதே மாதிரி ஆக்சுவலாக வந்து அக்னி மூலையில் பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் சிலர் வந்து பார்க்கிங் கொடுத்து கீழே கொண்டு போய் சம்பை போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்கிங் இருக்கும், பார்க்கிங் கீழே வந்து சம்பு இருக்கும், சில இடங்களில் செப்டிக் டேங்கு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஒரு இடத்துல பார்க்கிங் இருக்குனாவே பார்க்கிங்க்கு கீழே என்ன இருக்குது, ஏன்னா மெயினாக வந்து சம்போ செப்டிக் டேங்கோ பார்க்கிங் தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். அந்த இடத்த தான் நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இடம் தான் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால அந்த 2 விஷயங்களும் வந்து இருந்துடக்கூடாது. சம்பு உங்களுக்கு ஈசானிய மூலையில் சம்பு இருக்கலாம், செப்டிக் டேங்க்கு வாயு மூலையில் இருக்கலாம். அக்னி மூலையில் எந்த விதமான அண்டர் கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸும் அந்த இடத்துல வந்து பார்க்கிங் வந்துச்சுன்னா நீங்கள் சுதாரிச்சிடணும். பார்க்கிங் வந்து அந்த இடத்துல வந்துருச்சுனாவே இதை வாங்க லெவல் வந்து பார்க்கிங் இருக்கும்போது உங்களுக்கு நார்மலாக கிரவுண்ட் லெவலோட கம்மியாக இருக்கும் அந்த இடம். ஆக்சுவலாக வந்து அக்னி மூலை வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியா கிடையாது. அது வந்து ஃப்ளோர் லெவல் கரெக்டாக மெயின்டைன் ஆகிருக்கணும். ஈசானியம் தான் கம்மியாக இருக்கணும், கன்னி மூலை கொஞ்சம் ரைஸ் ஆகிருந்தா நல்லது. அப்படின்னும் போது பார்க்கிங் வந்து அக்னி மூலையில் வர்றது அவ்வளோ நல்லது கிடையாது. அந்த விஷயங்கள் அப்படி இருக்கிற கட்டடங்களையும் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அகெயின்ஸ்ட் பார்க்கிங் வந்து இப்போ நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயுமொழியில் ஒரு பார்க்கிங் இருக்கு அப்படின்னு அப்படி வாயுமொழியில் பார்க்கிங் இருக்கும்போது அந்த பார்க்கிங் சேம் அதே மாதிரி லெவல் கம்மியாக இருக்கும். அந்த வாயுமொழியில் கொண்டு வந்து இவங்க வந்து ஒரு செப்டிக் டேங்க் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. வாயுமொழியில் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அட் த சேம் டைம் வாயுமொழியில் இருக்கிறதுனால இவங்க வந்து ஓப்பன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ப்ராப்பராக விட்டுருந்தாங்கன்னா வாயுமூலை ஒரு தொந்தரவு கிடையாது. அதில் ஒரே ஒரு டிராபேக் தான் லெவல் வந்து கம்மியாகும். பில்டிங் லெவல் நார்மலாக வந்து லெவல் வந்து ஈசானியம் கம்மியாக இருக்கணும். ஈசானியத்தோட வாயுமூலை கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே மேக்சிமம் வந்து வாஸ்துப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு. இது போக வென்டிலேஷன் பர்பஸ் எதிர்த்தாப்புல உள்ள நிலைகள் வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா, டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஓப்பனிங் இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் நம்ம இதில் பார்க்க வேண்டியது. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டண்ட்டை கூட்டிகிட்டு போய் காமிச்சிங்கன்னா அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டான சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தவங்களோட ஹெல்ப்பை கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அது உங்களோட கையை கடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இன்கேஸ் பழைய வீட்டுக்கு கரெக்டாக எஸ்டிமேஷனும் பண்ணவும் முடியாது. இவ்வளோதான் செலவாகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்றத்தோட செலவு ஓடிட்டே இருக்கும். அதனால வந்து ஒரு கிளியர் ஐடியாவோட ஒரு ப்ராப்பர்ட்டி பழசாக வாங்க போகிறோம்னா வந்து ஒரு கன்சல்டன்ட், ஒரு வாஸ்துக்கு ஒருத்தர் கன்சல்ட் பண்ணிக்கலாம், ஒரு என்ஜினியர் ஒருத்தர் கன்சல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ரெண்டுமே இப்போ எங்களை மாதிரி 2 பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கொடுப்பாங்க. இதனால உங்களுக்கு பொருளாதார விரயம் தவிர்க்கப்படும். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம இதில் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் தொடர்ந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு யாருக்காவது தேவைப்படலாம் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.